Good evening students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ரெஸ்பிரேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போது டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதாவது ரெஸ்பிரேட்டரி சம்மந்தப்பட்ட என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேஷன் இஸ் ஹைலி அஃபெக்டட் பை அவர் என்விரான்மெண்டல். சூழ்நிலையோட அதிகமாக தொடர்பு போடுறது நம்முடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஆக்குபேஷனல், பர்சனல் அண்ட் சோசியல் ஃபேக்டர்ஸ். ஆக்குபேஷனல் அப்படின்னு தொழில் ரீதியாக பர்சனல் ரீதியாகவும் சோசியல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை அதிகமாக பாதிக்கும். தீஸ் ஃபேக்டர்ஸ் மே பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி நம்பர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். இதில் நிறைய டிஸார்டர்ஸ் வருது, அது என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். சம் ஆஃப் த டிஸார்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ்துமா. ஆஸ்துமா அப்படிங்கிறது ரெஸ்பிரேஷனில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு டிஸார்டர். ஓகேங்களா. இட் இஸ் கேர்ஸ் பை நேரோயிங் அப்படின்னா அடைச்சிக்கிறது. நேரோயிங் அப்படின்னா அடைச்சிக்கிறது. அண்ட் இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம். நம்முடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டு, நம்முடைய அந்த மூச்சுக்குழல் அங்கங்கே சளியால் அடைச்சிக்கிட்டு வீங்கி போச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்துமா அப்படின்னு சொல்லி பேர். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரான்ச் அண்ட் பிரான்ச்சியோல்ஸ். சின்ன சின்ன டியூபுகள், பெரிய டியூபுகள் வீங்கி போய் அடைச்சிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்துமா. இட் இஸ் காஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். இது மூச்சு விடுறதுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். என்னென்னலாம் ஏற்படும் சொல்ல, காமன் அலர்ஜன்ஸ். அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் எது? டஸ்ட்டுன்னா குப்பை, தூசுகள். ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள். போலன் கிரெயின்ஸ். சர்டைன் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஃபிஷ்ஷு, மீன், ப்ரானு, சர்டைன் ஃப்ரூட்ஸ். இதெல்லாம் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே ஆஸ்துமாவை ஏற்படுத்தும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டிசீஸ் ஆஸ்துமா. இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை நேரோயிங் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரான்ச் அண்ட் பிரான்ச்சியோல்ஸ். இது வந்துருச்சுன்னா டிஃபிகல்ட்டி டு ப்ரீத்திங், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். காமன் அலர்ஜன்ஸ். பொதுவாக அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய காமன் அலர்ஜின்னா ஆஸ்துமாஸ் ஆர் டஸ்ட்டு, தூசு, குப்பைகள், ட்ரக்ஸ், மருந்துகள், போலன் கிரைன்ஸ், மகரந்த தூள்கள், ஒரு சில உணவுப் பொருட்கள், ஃபிஷ்ஷு, ப்ரானு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் ஆஸ்துமாவை ஏற்படுத்தும். என்னென்ன ஃப்ரூட்ஸுங்கிறது அது வேறு. நெக்ஸ்ட் எம்பசைமா அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. எம்பசைமா அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கரோனிக் டிசீஸ். அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது தொடர்ந்து அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். பிரீத்லெஸ்னஸ் அப்படின்னா மூச்சு விடுறது சிரமமாக இருக்கும். காஸ்டு பை கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் தி தின் வால்ஸ் ஆஃப் ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலையோட வால்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் ஆகிட்டே இருக்கும், உடஞ்சிக்கிட்டே வரும். இது ஏன் இப்படி உடையுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிக்ரீசிங் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஆஃப் தி கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். இது கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆல்வியோலையோட சர்ஃபேஸ் பிரேக் டவுன் ஆகிக்கிட்டே வந்து மூச்சுட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மூச்சுட முடியாது, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கும். இப்படி உடஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. இது ஏன் நடக்குன்னு சொல்லி கேட்டால், வைடனிங் அப்படின்னா அகலமாகிறது. வைடனிங் ஆஃப் தி ஆல்வியோலை இஸ் கால்டு எம்பசீமா. அதாவது இப்படி இந்த ஆல்வியோலை வந்து இப்படி அகலமாக இப்படி பெருசாக வீங்கி போச்சுன்னா அதுக்கு பேர் எம்பசீமா. த மேஜர் காஸ் ஃபார் த டிசீஸ் சிகரெட் ஸ்மோக்கிங். இது பெரும்பாலும் எதனால இருந்தாலும் சிகரெட் அதிகமாக குடிக்கிறதுனாலையும் இது வருது. which reduce the respiratory surface of alveolar cells. சரியா. எம்பசீமா பெரும்பாலும் சிகரெட் குடிக்கிறதுனால வருது. சிகரெட் குடிக்கிறதுனால இப்படி சின்னதாக இருக்கக்கூடிய ஆல்வியோலை இப்படி பெருசாக ஆயிடுது. பெருசாகிறப்ப இது கொஞ்சம் கொஞ்சமாக உடையுது. உடையிறப்போ மூச்சு ஓட்டுறதுக்கு சிரமம் ஏற்படுது. இதுக்கு பேர் தான் எம்பசீமா. ஓகேங்களா. எம்பசீமேஸ் கரோனிக் பிரீத்லெஸ் அப்படின்னா ரொம்ப நாள் திடீர்னு வராது. ஒரு 4-5 வருஷமாக சின்ன ப்ராப்ளமாக ஆரம்பித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி போயிட்டே இருக்கும். பிரீத்லெஸ், மூச்சு விட முடியாது. காஸ்டு பை கிராஜுவல் பிரேக் டவுன் ஆஃப் தின் வால்ஸ் ஆஃப் ஆல்வியோலை. ஆல்வியோலையோட வெளிப்புற சுவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே வரும். இது டிக்ரீசிங் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து கேஸஸ் எக்ஸ்சேஞ்சரை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரும். ஏன் வருது? இது வைடனிங் ஆஃப் தி ஆல்வியோலை. ஆல்வியோலையோட அகலம் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால வருது. த மேஜர் காஸ் ஃபார் டிசீஸ் இஸ் சிகரெட் ஸ்மோக்கிங். சிகரெட் குடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரும். சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து it reduces the respiratory surface of alveolar walls. alveolar wall-ல respiratory surface அப்படியே குறைஞ்சிட்டே போகும். இதுக்கு அடுத்து bronchitis. அப்படின்னா சளி பிடிச்சி தொண்டை அடைக்கிறதுக்கு பேர் தான் bronchitis. bronchitis when the guts is inflated the pollution, smoke and cigarette smoking. தூசு, குப்பைகள் அதிகமாக சுவாசிக்கும் போதும் சிகரெட் ஸ்மோக்கிங் போதும் இது அடைப்பு ஏற்படும். தி சிம்டம்ஸ் இஸ் காக். இருமல் வரும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். செப்டம்னா சளி, லங்ஸுக்குள்ளே சளி கட்டிக்கும். சரியா. லங்ஸுக்குள்ளே சளி கட்டி மூக்கு துவாரத்தில் வந்து மூக்கு அடைச்சிக்கும். அதுக்கு பேர் தான் பிரான்ச்சிட்டிஸ். ஓகேங்களா. பிரான்ச்சிட்டி இஸ் டியூ டு தி பொல்யூஷன், ஸ்மோக்
காசு குப்பையாக இருக்கக்கூடிய தூசு இது குப்பை எல்லாம் கலந்த காற்றை சுவாசிக்கிறது, சிகரெட் ஸ்மோக் பண்ணுறது, இதெல்லாம் தான் இது காரணம். இதனோட சிம்டம்ஸு காக்கண இருமல், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, சளி வர்றது, லங்ஸுக்குள்ளே சளி கடிக்கிறது, இதுதான் இதனோட சிம்டம்ஸ். இதுக்கு அடுத்த டிசீஸ் நிமோனியா டிசீஸ். இதுக்கு அடுத்த டிசீஸ் pneumonia fever. The inflammation of the lungs due to the infection is caused by bacteria or virus is called pneumonia fever. பாக்டீரியானாலேயோ அல்லது வைரஸ்னாலேயோ லங்ஸுக்குள்ள நோய் தொற்று ஏற்பட்டால் அதுக்கு பேர் நிமோனியா ஃபீவர் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? இது காமன் சிம்டம்ஸ் ஆஃப் செப்டம் ப்ரொடக்ஷன். அப்படி செப்டம்னா சளி, சளி அதிகமாக வரும். நாசல் கன்ஜெக்ஷன், மூக்கு அடைச்சிக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுது. சோர் த்ரோட், தொண்டை கரகரப்பு ஏற்படும். இதுதான் அதனோட சிம்டம்ஸ். ஓகேங்களா? நிமோனியா வந்துருச்சுன்னா லங்ஸ் பெருசாக வீங்கிடும். ஏன் வீங்குதுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் வைரஸ் இன்ஃபெக்ஷன். கொரோனா வைரஸ் வந்தால் கூட நிமோனியா காய்ச்சல் வந்துடும். ஓகேங்களா? கொரோனாவும் நிமோனியா ஒன்றா தான் வரும். இதுக்கு பேர் தான் நிமோனியா. இதை காமன் சிம்டம்ஸ் ஆஃப் செப்டம் ப்ரொடக்ஷன் அப்படின்னா சளி உற்பத்தி ஆயிரும். நாசல் கன்ஜெக்ஷன் அப்படின்னா மூக்கு அடைச்சிக்கும். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். சோர் த்ரோட்டு தொண்டை கரகரப்பு ஏற்படும். இதெல்லாம் நிமோனியா காய்ச்சலோட அறிகுறிகள். நெக்ஸ்ட்டு அடுத்த டிசீஸு டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டியூபர்குலோசிஸ்னால் டிபி நோயின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியானால் ஏற்படுது. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலேங்கிற பாக்டீரியா. த இன்ஃபெக்ஷன் மெயின்லி அக்கர்ஸ் லங்ஸ் அண்ட் போன்ஸ். போன்ஸ்லையும் பாதிப்பு ஏற்படுத்தும், லங்ஸ்லையும் பாதிப்பு ஏற்படுத்தும். The collection of fluid between the lungs and the chest wall is the main complication of the disease. லங்ஸுக்கும் செஸ்ட் வாலுக்கும் நடுவில் நீர் கோத்துக்கும், ஃப்ளூயிட்ஸ் நீர் கோத்துக்கும். இதுதான் மிக முக்கியமான சிம்டம்ஸ் ஆஃப் டிபி. ஓகேங்களா? டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே அப்படிங்கிற பாக்டீரியானால் ஏற்படுது. இந்த இன்ஃபெக்ஷன் மெயின்லி டியூ டு தி லங்ஸ் அண்ட் போன்ஸ். லங்ஸ்லையும் போன்ஸ்லையும் பாதிப்பு ஏற்படுது. இது வந்துச்சுன்னா கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பிட்வீன் தி லங்ஸ் அண்ட் செஸ்ட் வால். நுரையீரலுக்கும் நம்முடைய மேல் செஸ்ட் வாலுக்கும் நடுவில் நீர் போத்து. த காம்ப்ளிகேஷன் ஆஃப் டிசீஸ். இதுதான் மேஜர் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் டிசீஸ். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் அப்படின்னா ஒரு சில தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய மூச்சு திணறலுக்கு பேர் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் டியூ டு தி ஆக்குபேஷன். தொழில் ரீதியாக ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள், கிரைண்டிங், ஸ்டோன் பிரேக்கிங், கல் உடைக்கிற தொழிற்சாலை, அரைக்கிற தொழிற்சாலை, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸு, பில்டிங் ஆகிற இடம், காட்டன் தொழிற்சாலைகள், இங்கெல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் டஸ்ட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இது போய் மூச்சுக்குள்ளே பாதிக்கும். ஓகேங்களா? தொழில் ரீதியாக ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ் எங்கெங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரீஸ், தொழில் ரீதியான இண்டஸ்ட்ரீஸ், கிரைண்டிங் அரைக்கிறது, கல்லை உடைக்கிற மிஷினு, அங்கேருந்து வர போக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு, காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், இங்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குது. லாங் எக்ஸ்போர் கேன் கிவ் ரைஸ் டு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லீடிங் டு ஃபைப்ரோஸ்டிக் சிலிகோசிஸ் அண்ட் ஆஸ்படோஸ் ஆர் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். இதுலேயே தொடர்ந்து இந்த தொழிற்சாலையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா சிலிகோசிஸ் அப்படின்னா மணல் துகள்களை சுவாசிக்கிறது. சிமெண்ட்டு தூள் உள்ளே வந்து பூந்துக்கிறது. ஆஸ்படோஸ் அப்படின்னா சிமெண்ட் அட்டையில் ஒரு புகை வந்துடுறீங்களா, அதுலலாம் உள்ளே வந்துருச்சுன்னா இந்த டிசீஸ் வரும். இதுதான் ஆக்குபேஷனல் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி இன்ஹலேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சிலிக்கா. சிலிக்கான்னா மண், சாண்ட்டு, சிலிக்கா தூள், இதெல்லாம் வந்து ஆஸ்படோஸோட தூள், இதெல்லாம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் போய் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நோயை உருவாக்கும். சிமெண்ட்லேருந்து வர புகை, புழுதி புயல்லேருந்து வரக்கூடிய புகை, சரியா, இந்த புகையெல்லாம் பட்டுச்சுன்னா முடியாது. ஒர்க்கர்ஸ் ஆர் ஒர்க்கிங் சச் இண்டஸ்ட்ரீஸ் மஸ்ட் வியர் தி ப்ரொடக்டிவ் மாஸ்க். இங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் காட்டன் இருக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும், மாஸ்க் போட்டு தான் வேலை செய்யணும். அப்படி வேலை செஞ்சிங்கன்னா தான் சேஃப்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அன்சேஃப்டி, டிசீஸ் அதிகமாக அட்டாக் ஆகிரும். நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்னென்ன
பாதிப்பு. டுடே இஸ் கியூரியாசிட்டி, ரொம்ப தீவிரமானது. எக்ஸைட்மெண்ட், விரக்தி. அட்வென்ச்சர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் மனசில் கோபம், விரக்தி, மனசு உடைஞ்ச நிலை, இதெல்லாம் வந்து ஸ்மோக்கிங்கால் வரும். லேட்டர் கெட் அடிக்டட், இதுக்கே நீங்கள் தொடர்ந்து அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா, ரிசர்ச் சேஸ் 80% ஆஃப் லங் கேன்சர் டியூ டு சிகரெட் ஸ்மோக்கிங். 85% லங்ஸ் கேன்சர் எதனால் வருது? 80% ஸ்மோக்கிங்னால் வருது. ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் வரும், 80% வரும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஹேலிங் ஆஃப் ஸ்மோக் ஃப்ரம் தி பர்னிங் ஆஃப் டொபாக்கோ. புகையிலையே சிகரெட்டுக்குள்ளே போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா இந்த புகையிலை வேகும். புகையிலை வேகிறப்ப புகை வரும், அதை தான் நீங்கள் முள்ளை இழுக்கிறீங்க. ஓகேங்களா? சிகரெட்டு, பீடிக்குள்ளே இதாக இருக்குது. தீஸ் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ். அந்த புகையிலைக்குள்ளார நூற்றுக்கணக்கான வேதிப்பொருட்கள் இருக்குது. என்னென்னு பாருங்கள். நிக்கோட்டின், தார், கார்பன் மோனாக்சைடு, அம்மோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஈவன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஆர்சனிக். இதெல்லாம் இந்த சிகரெட்டுக்குள்ளார இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். சிகரெட்டுக்குள்ளார நிக்கோட்டின் இருக்குது, டார் இருக்குது, கார்பன் மோனாக்சைடு இருக்குது, அம்மோனியா இருக்குது, சல்ஃபர் இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்குது, சின்ன குவான்டிட்டிஸாக ஆர்சனிக் இருக்குது. இதெல்லாத்தையும் தான் நீங்கள் பற்ற வச்சு உள்ளே இழுக்கிறீங்க. இந்த கார்பன் மோனாக்சைடும் நிக்கோட்டினும் டேமேஜ் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். உன்னுடைய ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ் எல்லாத்தையும் இது பாதிக்கும். கார்பன் மோனாக்சைடும் நிக்கோட்டினும். தார்னு ஒரு பொருள் இருக்குது. தார்னால் நம்ம ரோட்டுக்கு ஊற்றுற தார் தான், வேறு எதுவும் இல்லை. டேமேஜ் த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம். மூச்சு உள்ளே போகிறத அதை தடுத்து நிறுத்தும். நிக்கோட்டின் கெமிக்கல் இஸ் காஸ் த அடிக்ஷன், அதனால் அடிமைப்படுத்தும். அண்ட் ஸ்டிமுலன் விச் மேக்ஸ் தி ஹார்ட் பீட் ஃபாஸ்டர் அண்ட் நேரோயிங் தி பிளட் வெசல்ஸ், ரிசல்ட் ரைஸ்டு பிளட் ப்ரெஷர் அண்ட் கரோனரி ஹார்ட் டிசீசஸ். இந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டோம்னா, உங்களை அடிமைப்படுத்தும். ஒரு டைம் சிகரெட் குடிச்சிட்டிங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும். சிமுலேட்னா தூண்டிவிடும். இதய துடிப்பை அதிகப்படுத்தி பிளட் வெசல் எல்லாம் சுருங்க வச்சிடும். பிளட் செல்லாம் சுருங்கி வச்சு பிளட் ப்ரெஷரை அதிகமாக்கிடும். அப்புறம் கரோனரி ஹார்ட் டிசீஸ், அப்படின்னா ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி வரும். அதுக்கு பேர் தான் கரோனரி ஹார்ட் டிசீஸ். கரோனரினா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த டியூப் அடைச்சிக்கிச்சுன்னா அதுக்கு பேர் கரோனரி அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? ஸ்மோக்கிங் பண்ணதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். ஸ்மோக்கிங் இன்ஹேலிங் ஸ்மோக் ஃப்ரம் பேர்னிங் ஆஃப் டொபாக்கோ. நீங்கள் ஸ்மோக் பண்ணுறப்ப என்னத்தை எடுக்கிறீங்க? புகையிலை எரித்து அதில் வரக்கூடிய புகையை தான் நீங்கள் மோந்து பார்க்குறீங்க. தெர் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், அதில் இருக்குது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. என்னென்னா நிக்கோட்டின், தார், கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, சல்ஃபர் டை ஆக்சைடு, சின்ன அமௌண்ட் ஆஃப் ஆர்சனிக், இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணு சொல்லி கேட்டிங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு, நிக்கோட்டின் நம்முடைய கார்டியோ வாஸ்குலர் டிசீஸ், பிளட்டு, ஹார்ட்டு, பிளட் வெசல்ஸ், இது மூணையும் பாதிக்கும். இதுக்கு பேர் தான் கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம். அண்டு டார் டேமேஜ் தி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற சிஸ்டத்தை தடுக்குது. த நிக்கோட்டின் கெமிக்கல் காசஸ் தி அடிக்ஷன், உன்னை அடிமைப்படுத்தும், தொடர்ந்து அதை குடிக்க வைக்கும். அண்டு ஸ்டிமுலன் தூண்டிவிடும். ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் தூண்டிவிட்டு ஹார்ட் பீட் அதிகப்படுத்தும். ரத்த குழாய்களை சுருங்க வச்சு அடைக்க வச்சு பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிடும். அப்புறம் ஹார்ட் அட்டாக் உருவாக்கிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு என்ன இருக்குது? த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு இட் ரெடியூஸ் தி ஆக்சிஜன் சப்ளை. நீ மூச்சு வாங்கக்கூடிய ஆக்சிஜன் சப்ளையை குறைச்சிரும். இது லங்ஸ் கேன்சர் உருவாக்கும். கேன்சர் ஆஃப் தி மவுத், வாயில் கேன்சர் உருவாக்கும். லேரிங்ஸ், தொண்டை பகுதியில் இருக்கும். மோர் காமன் ஸ்மோக்கர் தென் தி நான் ஸ்மோக்கர்ஸ். சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு இந்த லங்ஸில் கேன்சரு, லேரிங்ஸில் கேன்சரு, மவுத் கேன்சரு, லங்ஸ் கேன்சர்லாம் ரொம்ப அதிகமாக வருது. ஸ்மோக்கிங் ஆல்சோ காஸ் கேன்சர் ஆஃப் ஸ்டொமக். இது வயிற்றுலேயும் கேன்சர் உருவாக்கும். பேங்க்ரியாஸில் கேன்சர் வரும். பிளாடரில் கேன்சர் வரும். லோயர் ஸ்பேம் உற்பத்தி குறைஞ்சி போயிடும். மனிதனில் ஸ்பேம் உற்பத்தி குறைஞ்சி போயிடும் ஸ்மோக் பண்ணிங்கன்னா. ஓகேவா? ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங்ஸ் டிசீஸ் பை டேமேஜிங் ஏர்வேஸ். காற்று போகிற இடமெல்லாம் இந்த புகை போகும். புகை போகிற எல்லா இடத்துலையும் பாதிக்கும். அண்டு ஆல்வியோலை ரிசல்ட் எம்பசீமா அண்டு கரோனிக் பிரான்ச்சிட்டிஸ். எம்பசீமா நோய் இதனாலே வரும். கரோனிக் பிரான்ச்சிட்டிஸும். There are two types of disease along with asthma are referred from coronary obstructive pulmonary disease. இதுதான் கோப்புடு அப்படின்னு டிசீஸ். இந்த டிசீஸ் வரும். When the person smokes, nearly 85% of smoke released from inhaled smokers himself and other vicinity.
85 ஸ்மோக் பண்ணுறப்ப 85% உனக்குள்ள அதாவது when the person smokes nearly 85% of the smokes released inhaled by the smokers by themselves and others. 100ல் 85% பாதிப்பு புகைப்பிடிக்கிறவனோட பக்கத்தில் இருக்கிறவனை தான் அதிகமாக பாதிக்கும். இவங்களுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் சிகரெட் குடிக்கிறப்ப பக்கத்தால் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். நீங்கள் ஸ்மோக் பண்ணால் அதுக்கு பேர் ஆக்டிவ் ஸ்மோக்கரு. பக்கத்தில் இருக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் உம்மால் ஊதி விடுவான், அதுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்களே, அதுக்கு பேர் தான் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். ஆல்சோ அஃபெக்டட். கைடன்ஸ் ஆர் கவுன்சிலிங் சுட் பி டன் விச் இஸ் யூசர்ஸ் வித்ட்ரா அண்ட் ஹேபிட். கைடன்ஸ் கொடுத்து கவுன்சிலிங் கொடுத்து அவனை அந்த பழக்கத்திலேருந்து மீட்டு கொண்டு வரணும். ஓகேங்களா? பாருங்க, த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு ரெடியூஸ் ஆக்சிஜன் சப்ளை. ஒன்ஸ் மோர் ரிப்ளை. ஓகேங்களா? ஆக்சிஜன் சப்ளை குறைக்குது. இது லங் கேன்சர் உருவாகுது, மவுத் கேன்சர் உருவாக்குது, தொண்டையில் கேன்சர் உருவாக்குது. சரியா? இது வந்து ஸ்மோக்கர்ஸ் பண்ணுறீங்களா அதிகமாக இருக்குது. ஸ்மோக் ஆல்சோ காஸ் கேன்சர் ஆஃப் ஸ்டொமக்கில் கேன்சர் வருது, பேங்க்ரியாஸில் கேன்சர் வருது, பிளாடரில் கேன்சர் உருவாகுது. ஸ்மோக் பண்ணிங்கன்னா ஸ்பேம் கவுண்ட் குறைஞ்சிரும். மனிதனில் ஸ்பேமோட உற்பத்தி குறைஞ்சி போயிடும். ஸ்மோக் கேன் காஸ் லங்ஸ் டிசீஸ் பை டேமேஜிங் ஏர்வேஸ். காற்று போகிற இடத்துல இது பாதிக்கும், ஆல்வியோலை பாதிக்கும், எம்பசிமா நோய் உருவாகும், கரோஜனிக் பிரான்ச் டிசீஸ் உருவாகும். இது போக கரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பிரைமரி டிசீஸ், பல்மனரி டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸும் உருவாகும். When the person smokes, nearly 85% of the smoke released inhaled and smokers themselves by excessively. ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்கிறவனையும் போய் அதிகமாக பாதிக்குது. அவங்களுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸ்மோக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க மேலே ஸ்மோக் பண்ணுற புகை போய் விழுந்து அதுக்கு பேர் பேசிவ் ஸ்மோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். அண்ட் ஆல்சோ அஃபெக்டட். இவங்களெல்லாம் கைடன்ஸ் கொடுக்கணும், கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி அந்த பழக்கத்தை விட செய்ய வேண்டும். ஓகேங்களா? லெசன் கம்ப்ளீட்டட். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் லெசன்.